வணக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு பற்றிய ஒரு முக்கியமான செய்தி இது. நமக்கு தெரியும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்போதைக்கு மருத்துவத்துறையில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அதுக்கு இருக்குது. அப்புறம் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த இந்தியன் மெடிசின்ஸ் கோர்சஸுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மைக்கு இருக்குது, அக்ரிக்கு இருக்குது, சட்டம் இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு மீன்வள கல்லூரியில் இந்த ஒதுக்கீடு இருக்குது. இது தவிர இப்போ பாராமெடிக்கல் படிப்புகளுக்கும் 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்காங்க. இது அரசு பள்ளி மாணவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது பற்றிய ஒரு செய்தி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் ஆ. மணிகண்டன் கூறியது: அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதியும் சமூக நீதியை காக்கும் வகையிலும் பாராமெடிக்கல் படிப்புகளுக்கும் 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஏனெனில் +2 தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களில் 40% பேர் வேலைவாய்ப்பு தரும் செவிலியர், மருந்தாளுநர், மறுவாழ்வு மற்றும் உடற்பயிற்சி மருத்துவம், ஆய்வக தொழில்நுட்பம், எக்ஸ்ரே ஸ்கேன் தொழில்நுட்பம், இதய பரிசோதனை, அறுவை சிகிச்சை மற்றும் மயக்கவியல், டயாலிசிஸ், மருத்துவர் உதவியாளர், சுவாச சிகிச்சை, கண் பரிசோதனை உள்ளிட்ட படிப்புகளை உள்ளடக்கிய பாராமெடிக்கல் படிப்புகளையே விரும்புகின்றனர். குறிப்பாக கிராமப்புற மாணவ மாணவிகள் இந்த படிப்புகளில் சேர அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் மூலம் நடத்தப்படும் இப்படிப்புகளுக்கு +2 தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் அதிக கட் ஆஃப் மதிப்பெண் பெறும் அரசு பள்ளி மாணவர்களால் தனியார் பள்ளி மாணவர்களுடன் போட்டி போட்டு அரசு இடங்களை பெற முடிவதில்லை. தனியார் கல்லூரிகளில் இந்த படிப்புகளுக்கு பெருந்தொகையை செலவிட வேண்டியுள்ளதால் அதை விரும்புவதில்லை. தமிழகத்தில் உள்ள அரசு பாராமெடிக்கல் கல்லூரிகளில் 2786 இடங்களும், 405 சுயநிதி தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு 17,165 இடங்களும் உள்ளன. அதே வேளையில் பாராமெடிக்கல் படிப்புகளுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டால் ஆண்டுதோறும் 209 அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு கல்லூரிகளிலும் 1287க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சுயநிதி மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டிலும் இலவச சேர்க்கை சாத்தியமாகும். நிகழாண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்னும் தொடங்கப்படாத நிலையில் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி உரிமையை கருத்தில் கொண்டு பாராமெடிக்கல் படிப்புகளுக்கும் 7.5% உள் இடஒதுக்கீட்டை தமிழக முதல்வர் வழங்க வேண்டும். இது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளரிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்றார். இது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலரிடம் கேட்டபோது இக்கோரிக்கை குறித்து முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று இத்திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். ரொம்ப நியாயமான கோரிக்கை, மிக மிக அவசியமான கோரிக்கை. ஏன்னா இங்கே குறிப்பிட்டது போல் கிட்டத்தட்ட 40% மாணவர்கள் அந்த பாராமெடிக்கல் கோர்சஸை படிக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதில் அவங்களுக்கு அரசு கல்லூரிகளில் இடங்கள் மிக மிக குறைவான இடங்கள் தான். 2786 இடங்கள் அப்படிங்கிறது பாராமெடிக்கல் அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்கள். இதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்தும் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே போட்டி இந்த இடத்துக்கு போட்டி போடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை தவிர மீதி அவங்க இந்த இடம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி இந்த சுயநிதி கல்லூரிகளுக்கு தான் போயாகணும். அதுலேயும் இடங்கள் கம்மி தான். ஆனால் அந்த கல்லூரிகள்லாம் ஃபீஸ் பார்த்தா எக்கச்சமாக இருக்குது. ஃபீஸ் 1.5 லட்சம், 2 லட்சம் இப்படி ஃபீஸ் கண்ணாப்பண்ணான்னு இருக்குது. ஸோ அதை அவ்வளவு ஃபீஸ் கட்டி இந்த தனியார் கல்லூரிகளில் போய் படிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகளோட இல்லை, அரசு பள்ளி மாணவர்கள் இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி மருத்துவம், பொறியியல், சட்டம் இதற்கெல்லாம் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசே எப்படி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கோ அதே மாதிரி இந்த பாராமெடிக்கல் கல்லூரிகளுக்கும் இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு வந்தது அப்படின்னா அந்த கட்டண சுமை அப்படிங்கிறது இருக்காது. இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்க விரும்பக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மிக ஏழ்மையான மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அரசு பள்ளி மாணவர்களுடைய நலன் கருதி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான்
பெரும்பாலான அரசு பள்ளி மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி.